யாருல இருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லு? முருகதாஸ்ல இருந்து. அதாவது 2010 துப்பாக்கியை நான் ஏவிஎம் தியேட்டர்ல பார்த்தேன். அந்த தியேட்டர் கூட இன்னைக்கு இல்ல. ஆனா அதே முருகதாஸ் அண்ணன் இருந்து அந்த படத்தை 100 கோடிக்கு அடிக்க வச்ச அந்த அண்ணனே மாபியா கண்ணு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றத தடுத்து துப்பாக்கி யாரு கையில விஜய் அண்ணா கொடுத்தாரோ அவரு கையிலயே அந்த மாபியா கண்ணு அந்த இதை வந்து கண்டெய்னரை கடல்ல தள்ளுற மாதிரி காட்டியிருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் வின்னு கண்ணு. ஓகேவா? சிவகார்த்திகேயனுக்கு கைய ஊனி கரணம் போட்டு நானும் வளர்ந்த என்ன யாரு தூக்கி விட்டது விஜய் டிவிடா அதுலயும் கலக்க போகுது ஷோ பண்ணி இன்னைக்கு கலக்குன்னு கலக்குன மாதிரி உண்மையாலுமே இந்த படத்துல வந்து அப்நார்மலாவும் நம்மள சிரிக்க வச்சுட்டாரு, நார்மலாவும் சிந்திக்க வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா படம் சூப்பரா இருக்கு. கெவின் ஃபைட்டு மாறு அடி தூளு அப்படி கிளின்னு கிழிச்சு எடுத்திருக்கிறாரு ஃபைட்டு. என் பையன் அனிருத் மத ராசிடா எங்க மக ராசிடா அப்படின்னு பாட்டை பஞ்சா போட்டு தூள் கிளப்பி இருக்கிறாரு அனிருத்தும். எந்த குறையும் எந்த லேகும் எதுவுமே கிடையாது. உண்மையாலுமே முருகதாஸுக்கு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும். ஓகே, நன்றி. என்னது அதான் துப்பாக்கி வேற லெவல். அது நம்ம அண்ணன் லெவல், விஜய் அண்ணா லெவல். அண்ணா ஆமா ஆமா அதான் இன்டர்வல் பாக்க என்னன்னா வில்லன் சொல்றாரு, டேய் எவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அங்க வில்லன் நான்டா. அதான் ஓகேவா? வில்லனுக்கு கூட பஞ்சு டயலாக் கொடுத்திருக்கிறாரு. அண்ணனுக்கு வந்து என்ன பஞ்சுனா யாரு சிவாவுக்கு, அதாவது எங்க அடிபட்டு உளுந்திருந்தாலும் மனித நேயம் தான் நம்மளோட முதல் வரம். அந்த வரத்துக்கு பிறந்த மாதிரி சிவாவை காட்டியிருக்காரு. சோசியல் மெசேஜ் அதான். நீங்க அதாவது நீங்க வந்து கஞ்சாவை கொண்டு வந்துடலாம், அபீனை கொண்டு வந்துடலாம், நீங்க என்ன பலதரப்பட்ட இதை வேணா கொண்டு வந்துடலாம். ஓகேவா? கண்ணெல்லாம் தூக்கிட்டு வர முடியாதா? கண்ணை நான் தான் உருவாக்குறேன், அந்த கண்ணை நானே அழிச்சு காட்டுறேன்னு கொண்டு சொல்லியிருக்காரு கண்டென்ட்ல. ஓகே, கண்டிப்பா வில்லனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காருன்னா ஒரு டைலாக் தான், எவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அங்க நான் தான்டா வில்லன் அப்படின்னு ஸ்டைலா நடந்து வருது பாரு ஸ்டெல்லம். அது ஹீரோவா நம்ம சிவா ஹீரோவானு எனக்கு டவுட்டா போச்சுடா. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஹீரோயின் சூப்பரா பண்ணிருக்குது. எங்க போனாலும் அந்த மாலதிய காணான்னு பைத்தியம் முடிச்சே சுத்தியே நல்லது செய்யறாரு. அதான் கண்டென்ட். ஓகேவா?